ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான லஞ்ச் பாக்ஸ் இன்ஸ்டன்ட் ரெசிபி தான். ராஜ்மா ரைஸ். ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்களுக்கு சட்டுன்னு செய்யக்கூடிய ராஜ்மா ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். அது செய்கிறதுக்கு நான் ஒரு 100 கிராம் அளவுக்கு ராஜ்மா எடுத்து ஒரு 4லேருந்து 5 மணி நேரம் ஊற வச்சு குக்கரில் வச்சு வேக வச்சு உப்பு போடாமல் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சு பேன் நல்லா ஹீட் ஆனவுடனே ஒரு 4லேருந்து 5 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் யூஸ் பண்ணிக்கோங்க. ஆயிலெலாம் நல்லா ஹீட் ஆனவுடனே நான் ஹோல் ஸ்பைசி கரம் மசாலா, பட்டை, லவங்கம், சோம்பு, பிரியாணி இலை இதெல்லாம் போட்டு ஃப்ரை பண்ணிக்கிறேன். அதெல்லாம் கொஞ்சம் ஃப்ரை ஆனவுடனே வெங்காயம் நீல வாக்கில் 2 மீடியம் சைஸ் வெங்காயம், 2 பச்சை மிளகா ஆட் பண்ணி போட்டு நல்லா வதக்கிக்கிறேன். 2 கைப்பிடி அளவுக்கு வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் லைட்டாக வதங்கும் பொழுதே ரைஸ்க்கு தேவையான அளவுக்கு கல்லுப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு போட்டோம்னா சீக்கிரம் வெந்துடும். ஸோ கல்லுப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்க விடுங்க. வெங்காயம் அடி பிடிக்காமல் நல்லா கோல்டன் ப்ரௌனிஷாக நல்லா வதங்கணும். வெங்காயம் எந்த அளவுக்கு வதங்குதோ அந்த அளவுக்கு ரைஸுமே நல்லாயிருக்கும். இந்த அளவுக்கு நல்லா கொஞ்சம் வதங்கினவுடனே அது கூடவே 2 மீடியம் சைஸ் தக்காளி அதையும் ஆட் பண்ணி நீல வாக்கில் கட் பண்ணி ஆட் பண்ணி அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நம்ம வெங்காயம் தக்காளி ஸ்லோவில் வச்சு நல்லா வதக்கிட்டே இருக்கணும். இந்த கன்சிஸ்டன்சிக்கு வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினவுடனே 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அது கூடவே நான் வேக வச்சு எடுத்து வச்சுருந்த ராஜ்மா, அந்த ராஜ்மாவையும் போட்டு அதையுமே நல்லா வதக்கிக்கோங்க. ராஜ்மா போட்டு ரொம்ப வேக வைக்கணுன்ட்டு இல்லை. நம்ம ஆல்ரெடி குக்கரில் விசில் வச்சு தான் எடுத்துருக்கோம். அதனால் அதையும் போட்டு வதக்கிட்டவுடனே நான் ராஜ்மா வேக வச்ச தண்ணியே ஆட் பண்ணுறேன். ஸோ 2 டம்ளர் அரிசிக்கு 3 டம்ளர் தண்ணின்ற கணக்கில் 3 டம்ளர் தண்ணி ஊற்றி அது கூடவே காரத்துக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா யூஸ் பண்ணியிருக்கேன். யூஸ் பண்ணிவிட்டு தண்ணி நல்லா இந்த அளவுக்கு கொதிச்சவுடனே நம்ம ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருந்த ரைஸை அதையும் போட்டு நல்லா ஒன்றுபட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இந்த ரைஸ் 3/4 பாகம் அப்படியே ஸ்பீட்லேயே வச்சு நல்லா வேகணும். அரிசி போட்டவுடனே அரிசியும் அந்த மசாலாவாக வெங்காயம் தக்காளிலாம் ஒன்றா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு இப்போயே நல்லா கரண்டி வச்சு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட்டுக்கிட்டு தண்ணி நம்ம போட்டிருக்க அரிசியும் தண்ணியும் 3/4 பாகம் நல்லா வெந்தவுடனே ட்ரை ஆனவுடனே 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கோங்க. நெய் நல்லா ஊற்றிக்கிட்டு கலரக்கூடாது. அது ஸ்லோவில் அப்படியே 10 நிமிஷம் வச்சு தம் போட்டு எடுத்தோம்னா சூப்பரான ராஜ்மா ரைஸ் ரெடி. ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.